ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியல் கிரிக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் போட்டிருக்காப்புல. அது போன வீடியோ ஃபஸ்ட் ஓவர் மட்டும் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் வீட்டில் வெளியே போக சொல்லிட்டாங்க, அதனால கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது. ஓய்யோ, ஒரு பால் டாட், ரெண்டாவது பாலும் அடி வாங்கினார். தேர்ட் பால் என்ன செய்ய போறான்னு பார்ப்போம். இதுதான். ஓ, சிக்ஸர், தரமான சிக்ஸ் அடிச்சிட்டாரு விராட் கோலி. விராட் கோலி ஃபேன் சேஸ் பண்ணுறோம். விராட் கோலி இல்லாமல் எப்படி சேஸ் நடக்கும்? அதனால தான் விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் ஓப்பனிங் இறக்கியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட் பால் போடுறாப்புல, ஸ்ட்ரெயிட் பாலே போடுறாப்புல, என்னன்னு தெரியல. ஓ யோ, வாட சிக்ஸியா, தரமான ஷாட்டு. முட்டி போட்டு ஆஃப் சைடில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சான்ஸே இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு சிக்ஸ் வாங்கிக்கோ. ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் கைஸ். தரமா ஒரு ரெண்டு ஆஃப் சைடு ஒரு லாங் ஆன்ல அடிச்சு ஆமா. போடா அந்த பக்கம் போடா அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ வந்து லெக் கட்டர் போட்டிருக்காங்க, அதை நம்ம பேக் ஃபுட்டில் அடிக்க போகிறோம். ஃபீல்டர் இருக்கார், அவர் தலைக்கு மேலேயும் அடிச்சு நம்ம சாதனை படைச்சிருக்கோம் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து தரமா சிக்ஸ் அடிச்சு மேட்ச் அண்ணல் கிளப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஸ்டேடியம் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ தேர்ட் ஓவர் போட நம்ம பேட்ரிக் கமின்ஸ் வராரு, த சைலன்சர் அப்படின்றாங்க. ஓய்யோ, இப்போ பாங்க சிக்ஸ் அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், 4 தான். ஐயோ, ஒரு ரன்னு தான் கைஸ். ஃபீல்டர் இருக்காங்க, மறந்துட்டேன், சுத்தமாக மறந்து போயிட்டேன் கைஸ். Third over on the bot. இப்போ பேக் ஃபுட்டில் புல் ஷாட். ஓ, வாட் அ ஃபோர் யா, தரமாக அடிச்சிருக்காரு நம்ம விராட் கோலி. இப்போ வந்து தேர்ட் பால் 6 போக்குமா 4 போக்குமா? ஸ்லோ பால் போட்டிருக்காரு. மேலே அடிப்போமா, வாங்க அடிக்க போகலான்றாங்க. ஓ, மறுபடியும் ஒரு 4 காய்ஸ். 4-4 போயிட்டுருக்கு. போன ஓவரில் தான் ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ். இந்த ஓவரில் ஹேட்ரிக் ஆஃப் 4 வருமா வராதா என்று கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நான் அடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. அவுட் ஸ்விங் போட்டிருக்காப்புல. ஓ, ஹேட்ரிக் ஆஃப் 4 வரல, அதுக்கு பதிலாக ஒரு 6 வந்திருக்கு காய்ஸ். யார் தான் ஹேட்ரிக் 4 வரும்னு நினச்சவங்க தான் லைக் பண்ணுங்க. வராதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ரெண்டுமே நினைக்கலண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் என் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேரும். ஓய்யோ, கேட்சியா. இப்போ தான் சொல்லி முடிக்கிறேன், விராட் கோலி அவுட்டு. பரவாயில்ல, கிவ் அப் கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு ஆடு பார்க்குற பழக்கம் இல்லை. நம்ம சூப்பர் 380 ஸ்ட்ரைக் ரேட்டில் போயிருக்காங்க, விக்கெட் விழுந்துருக்கு. விராட் கோலி இல்லாமல் தான் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ சுமன் கில் வராப்புல, சுமன் கில் வராப்புல. The last ball coming up அப்படின்றாங்க. இப்போ வந்து அடிக்க போகிறோம். ஐயா, நான் ஃப்ரண்ட் ஃபுட் கொடுத்தா அப்படியே அடிக்க பார்க்குறாரு. இப்போ வந்து லெக் ஸ்பின் பையனுக்குன்றாங்க. ஓ, வாட் அ கேட்ச் அப்படின்றாங்க.
மறுபடியும் ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாங்க காய்ஸ். தொடர்ந்து 2 விக்கெட் விழுந்திருக்கு. போன ஓவரில் ஒரு விக்கெட், இந்த ஓவரில் விக்கெட். என்ன டவுன்ஃபால் ஆகுதா என்னன்னு தெரியல காய்ஸ், ஒன்றும் புரியலை. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, என்னோட அடியை மட்டும் கேளுங்க. இது ஃபுல்லாக அடி தான். எனக்கு வெறி வந்துருச்சு. வாட ஷாட்யா, ஃபோர்யா, தரமா அடிச்சாப்ல. எப்படி? அதுதான் திறமை காய்ஸ், தான் திறமை தான் காய்ஸ். இப்போ வந்து தேர்ட் பால் பிடிக்க போகிறோம். ஃபோர்த் ஓவர் தேர்ட் பால். டாப் ஸ்பின் போட்டிருக்காப்ல தலைவர். ஓ வாட ஷாட்யா, சிக்ஸ்யா, செம ஷாட், செம ஷாட்யா. 55 ரன் வந்துருச்சு. இன்னும் 40 ரன் அடிச்சா போதும், நம்ம தான் வின்னு. இதுதான் எப்படியாச்சும் ஒரு 7 ஓவருக்குள்ளேயாச்சும் மேட்சை முடிச்சுட்டா தரமாக இருக்கும். ஓ வாட சிக்ஸ். எப்படி இப்படி வச்சு கதகளி ஆடுற மாதிரி அப்படியே தட்டி விட்டார், தரமாக தட்டி விட்டார். 6 வேர்ச்சு கைஸ். இப்போ வந்து கேப்டன் பேசுகிறாரு ஆடம் ஜாம்பா கிட்ட. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்தாலும் அடுத்த பால் ஃபுல்லாக மரண அடி கொடுத்துட்டோம்ல. ஓ யோ, இன்சைட் அவுட் ஷாட்யா. ஒரு நிமிஷத்தில் ருத்ராஜ் கேக்வாட் இப்படி தான் இன்சைட் அவுட் அடிப்பார், தரமாக அடிப்பார். எது குதிக்கிறானே தெரில. ஸோ 4 தான் போகுது, அதுக்கு போய் அப்படி. இப்போ லாஸ்ட் பால் கம்மிங் அப் அப்படின்றாங்க. ஓய்யோ 6. ஸ்ரேயஸ் ஐயர் தரமாக அடிக்கிறாருப்பா, சூப்பராக அடிக்கிறாரு, நல்லா அடிக்கிறாரு. இவர் தான் கேப்டனாக போட்டுருவோம். ரோஹித் சர்மாவும் சூப்பர் கேப்டன் தான். ஆனால் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் அண்டர் ரேட்டட் கேப்டன், அதனால தான். இப்போ வந்து மிச்சல் மார்ஷ் வராரு காய்ஸ். 4th ஓவர் ஸ்ட்ரெயிட் பால் போடுறாங்க. ஓய்யோன்றாங்க. ஓய்யோ வாட 6, வாட புல் ஷாட். கில், சுப்மன் கில் கேப்டன் இருந்து புல் ஷாட் கற்றுக்கிட்டாரு போல. ஒரு 6 அடிச்சு மாஸா செகண்ட் பால் 6 அடிச்சு மாஸ் காட்டியிருக்காரு. இப்போ வந்து 77 ரன், இன்னும் கொஞ்சம் ரன் தான் அடிக்கணும் காய்ஸ். ஸ்ட்ரெயிட் பால் போட்டிருக்காரு, மறுபடியும் புல் ஷாட். ஆனால் வேலைக்கு ஆகலை காய்ஸ் அப்படின்றாங்க. நான் ஃபஸ்ட் பவுன்ஸ் தான் கொடுத்துருக்கேன், இதுதான் வைடு கொடுக்கணும். எல்லா அம்பையர் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதை இன்ஸ்விங்கர் போடுறாருங்க. ஓ யாக்கர் ட்ரை பண்ணுறியா போடாங்கிட்டுன்னு ஒரு 6 கொடுத்துட்டோம்ல, தரமா. இன்னும் 13 ரன் தான், அடிச்சுட்டு போயிட்டு இந்த ஓவரில் முடிக்கிறோம். அவுட் ஸ்விங்கர் போட்டிருக்கோம் காய்ஸ். ஓய்யோ 6, சரியான 6, 89 ரன் சும்மா. இன்னும் ஒரு 6 அடுத்தடுத்து 100 அடிச்சிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஃபாஸ்ட் பாலில் தான் அடிச்சிடலாங்க, ஸ்பின்னு தான் கொஞ்சம் மேட்ரே. கில்லே முடிச்சு வைப்பாரா என்னன்னு தெரியல. அவுட் ஸ்விங்கர் போட்டிருக்காங்க. ஓய்யோ 6, இன்னொரு 6 வாங்கிக்கோ வச்சுக்கோண்டாயன். இன்னும் ஒரு ரன் அடிச்சா நம்ம தான், எப்போவுமே நம்ம தான்றாங்க காய்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்காக பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சாச்சு காய்ஸ். கரெக்டாக பாதியிலே அவங்க 60 பாலுக்கு
96 தான் அடிச்சாங்க. நம்ம 30 பாலுக்கே 101 ரன் அடிச்சிருக்கோம். எப்படி அதுதான் திறமை காய்ஸ். ஈஸி மூடு இருந்தாலும் திறமை காய்ஸ். எப்படி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் காய்ஸ். ரோஹித் சர்மா 7, விராட் கோலி 38, கில் 30. நம்ம ஹெட்டு தான் பாவம் 61 ரன் அடிச்சாப்ல தலைவர். விராட் கோலி சேஸ்னா அவர் தான். சேஸ்னா எப்போவுமே விராட் கோலி தான். பாய் காய்ஸ்.